அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். வினைத்திறன் மிக்க கற்றலிலே கவனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அமர்வில் நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிய பெருந்தகைகளே, கவனம் என்பது ஒரு தேர்ந்தெடுக்கின்ற ஒரு செயற்பாடு, ஒரு செலக்டிவ் ப்ராசஸ் என்று கல்வியலாளர்கள் சொல்வார்கள். விருப்பத்துடன் ஒரு தொழிலில், ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்வந்து நிற்கின்ற மனோநிலை தான் உண்மையிலே கவனம் என்று சொல்லப்படுகின்றது. கவனத்தில் பல்வேறுபட்ட வகைகள் இருக்கின்றது. கற்றலுக்கும் கவனத்திற்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுருக்கமாக விளக்கி இருக்கின்றோம். இந்த அமர்வில் நாம் அதனை ஓரளவு விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கவனம் கைகூடுகின்ற பொழுதுதான் மன ஒருமைப்பாடு கைகூடுகின்றது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் கிரகித்தல் சாத்தியமாகின்றது. கிரகித்தல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கின்றது. நினைவாற்றல் இருந்தால் நாங்கள் பரீட்சையிலே உயர்ந்த பெறுபவர்களை பெறுகின்றோம். அந்த வகையிலே இந்த கற்றல் எல்லையிலே கவனம் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்றால், கவனமே கற்றலினுடைய அடிப்படையாக இருப்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். கவனம் ஒரு மாணவனிடம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய அவன் கற்றலிலே சிறப்பானவனாக அவன் இருப்பான். எந்த சந்தேகமுமே இல்லை. ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிறார், கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வகுப்பறையில் இருக்கின்ற ஒரு மாணவன் அவனுடைய கவனத்தை அந்த ஆசிரியர் கற்பிப்பதை நோக்கி செலுத்தாமல் ஜன்னல்களுக்கு வெளியே தெரிகின்ற வானத்தை அல்லது விளையாட்டு மைதானத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு கிரகித்தல் சாத்தியம் இல்லாமல் போய்விடும். கிரகித்தல் சாத்தியம் இல்லை என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய எதுவுமே சாத்தியப்படாது. ஆகவே கற்றலிலே இந்த கவனம், நாங்கள் ஏற்கனவே குரங்கை உதாரணமாக சொன்னோம். குரங்கு பாய்ந்து கொண்டிருப்பது போல எண்ணங்கள் பாய்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் மனதிலே அங்கே கவனம் சாத்தியம் இல்லாமல் போய்விடும். எனவே நாம் அட்டென்ஷன் என்று சொல்கின்ற இந்த கவனம் இதில் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நாங்கள் இதை விரிவாக விஞ்ஞானபூர்வமாக உளவியல் ஆய்வு முடிவுகளை எல்லாம் சொல்லி இங்கே விளக்க முயலவில்லை. ஏனென்றால் மிக எளிய வகையில், எளிய முறையிலே வழிகாட்டுவதே இந்த உரைத்தொடருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய சில காரணிகள் இருக்கிறது. அதை உளவியலாளர்கள் அகக்காரணிகள், புறக்காரணிகள் என்று வேறுபடுத்துவார். அகக்காரணிகள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மாணவனுக்கு உள்ளே இருக்கின்ற மாணவன் சார்பான, மாணவன் தொடர்பான காரணிகளைத்தான் நாம் அகக்காரணிகள் என்று பொதுவாக சொல்கின்றோம். ஒரு மாணவனிடம் கவனம் பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் ஆர்வம் வேண்டும், டிசையர் வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு மாணவன் பாடத்தில் கவனமாக இருக்கின்றான், சார் சொல்வதை சரியாக அவன் அவதானிக்கின்றான், உற்று நோக்கின்றான், க்ளோஸ் லிஸ்னிங் அவனிடம் இருக்கிறது என்றால் அவன் கவனம் செலுத்துகிறான் என்று அர்த்தம். அந்த கவனம் செலுத்துவதற்கு அவனிடம் இருக்கின்ற அடிப்படையான ஒரு பண்பு என்னவென்றால் அவன் ஆசையோடு ஆர்வத்தோடு கற்கின்றான். அப்ப அந்த டிசையர் என்ற ஆர்வம் கற்றலிலே மிக முக்கியமானதாகும். விருப்பத்துடன் நாங்கள் ஒரு கற்றலில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் அன்புக்குரிய மாணவர்களே எங்களிடம் கவனம் சாத்தியப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாணவன் வெறுப்போடு கற்கின்றான், விருப்பம் இல்லாமல் படிக்கப் போகின்றான். வீட்டிலே ஒரு தாய் சொல்லுகிறார் படி என்று சொல்கிறார், தந்தை சொல்கிறார் படி, வீட்டு வேலைகளை செய், பாடங்களை மீட்டு என்று சொல்கிறார். இவர்கள் சொல்வதற்காக மட்டுமே ஒரு மாணவன் கொப்பியை எடுக்கின்றான், எக்ஸசைஸ் புத்தகத்தை எடுக்கின்றான், கொப்பியை பார்க்கின்றான், அவற்றை படிக்குவது போன்று அவன் பாசாங்கு செய்கின்றானே ஒழிய நிச்சயமாக அவன் படிக்கவில்லை. அப்படி படிக்கின்றவரிடம் ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலங்களுக்கு பிறகு நாம் படித்தவற்றை நாம் அவரிடம் கேட்டால் அவரால் அதை சொல்ல முடியாமல் போய்விடுகின்றது. காரணம் என்னவென்றால் அவர் கவனத்தோடு படிக்கவில்லை. கவனம் அவரிடம் ஏன் ஏற்படவில்லை என்றால், அன்புக்குரிய மாணவர்களே, என்ன காரணம் என்றால் அவரிடம் ஆர்வம், டிசையர் இருக்கவில்லை. ஆகவே கவனம், மன ஒருமைப்பாடு, கிரகித்தல், நினைவாற்றல் என்ற ஒவ்வொரு படிமுறையும் சரியாக இயங்க வேண்டும் என்றால், நடைபெற வேண்டும் என்றால், அதற்கு முன்னிபந்தனையாக இருக்கின்ற முதலாவது விஷயம் என்னவென்றால் தேறிய ஆர்வம், டிசையர் என்று சொல்லக்கூடிய
அந்த ஆர்வம் ஒரு மனுஷனிடம், ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டும். ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை என்றால் நிச்சயமாக அவனால் கற்க முடியாது, கவனத்தை செலுத்த முடியாது. ஆகவே கற்றலிலே கவனம் எந்த அளவு தூரம் முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது மாத்திரம் போதாது அன்புக்குரிய மாணவர்களே. அந்த கவனத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய ஆசை, ஆர்வம். கற்றலில் நாம் விருப்பத்தோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு கற்றலுக்கு நாம் செல்ல வேண்டும். எங்களுடைய லேர்னிங் டேபிளுக்கு நாம் மேசைக்கு செல்கின்ற பொழுதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய புத்தகங்களை நாங்கள் எடுத்து வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பயிற்சி கோப்பியை நாங்கள் புரட்டி அதில் இருக்கின்ற பாடங்களை மீட்டுவதாக இருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் கவனம் அவசியம். அந்த கவனம் சரியாக கைகூட வேண்டும் என்றால், முழு நிறைவாக எங்களிடம் கவனம் இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக எங்களிடம் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பண்பு, நாம் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு ஒரு செயலை செய்கின்ற பொழுதுதான் அந்த செயல் வினைத்திறன் உள்ள முடிவை தருகிறது என்பதும் உலகத்தில் பல ஆய்வுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமாகும். ஆர்வத்தோடு அதில் ஈடுபடுகின்ற பொழுது கவனம் மட்டுமல்ல, விடாமுயற்சியும் அங்கே தொடர்கின்றது. தொடர்ந்தும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யக்கூடிய பண்பையும் அது எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் இந்த உரைத்தொடருடைய இறுதியிலே இந்த கவனத்தோடு கற்றவர்கள், உற்சாகத்தோடு கற்றவர்கள், சாதித்தவர்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேச இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒரு மனிதனுடைய கவனத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு உள்ளே தான் இருக்கின்றது. என்ன? ஆர்வம், ஆசை, விருப்பம். அந்த ஆசை, ஆர்வம், விருப்பத்தோடு நாங்கள் கற்றலில் ஈடுபடுகின்ற பொழுது கண்டிப்பாக கவனத்தை நாங்கள் சாத்தியப்படுத்தலாம். இரண்டாவது முக்கியமான விடயம் தேவை. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் என்று சொல்வார்கள். நாம் கற்றலினுடைய தேவையை உணர வேண்டும். நாம் இந்த உரைத்தொடருடைய ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னோம். அன்புக்குரிய மாணவர்களை, உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும், தேவை. ஏன் நாங்கள் கற்க வேண்டும் என்று நாம் ஒரு தலைப்பிலே பேசினோம். நாங்கள் ஏன் கற்க வேண்டும், ஏன் நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு கற்க வேண்டும். ஆகவே அந்த இதற்காகத்தான் நாங்கள் கற்க வேண்டும், இந்த நோக்கங்களை எதிர்காலத்தில் அடைந்து கொள்வதற்கே நாங்கள் கற்கின்றோம் என்ற அந்த கற்றலினுடைய தேவையை நாம் உணர்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களிடம் கவனம் கைகூடும். நான் படிக்க வேண்டும், படித்தால்தான் எனக்கு எதிர்காலம் உண்டு, படித்து நான் பெரிய ஆளாக வேண்டும், உயர்ந்த தொழிலை பெற வேண்டும், சமூக அந்தஸ்துள்ள பதவிகளை, பட்டங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும், உயர்ந்த ரக வாகனங்களில் நான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்கின்ற பொழுதுதான் கற்றலினுடைய தேவையை, நெசசிட்டியை நாம் உணர்வோம், நீடை நாங்கள் உணர்வோம். ஆகவே டிசையர் என்பது இருப்பது போல அந்த கற்றலுடைய தேவையை உள்ளார்ந்த ரீதியில், அகரீதியிலே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அது எங்களுடைய கவனத்தை பாடத்தின் மீது ஒன்று குவிப்பதற்கு எங்களுக்கு துணை செய்கின்ற ஒன்றாகும். மூணாவது விடயம் மனோநிலையம் சொல்வார்கள். மூட், நல்ல மூட், ஒரு பாசிட்டிவ் மூட் உள்ளவர்களாக நாங்கள் கற்றலில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கவனத்தை நாங்கள் முழுமையாக செலுத்தி கற்றலிலே நாங்கள் ஆர்வம் காட்டி உயர்ந்த பெறுபவர்களை பெற்று கல்வியிலே தேறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் இந்த உரைத்தொடரை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். நன்றி.